ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்கு செயலற்ற திறன், எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு அசம்பந்தம், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. போன வருஷம் வரைக்கும் இப்படி இல்லை, இந்த வருஷம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்ச டைம்லேருந்தே நல்லா இருந்திருக்கும். அதாவது 2023, 24, 2025 ஏப்ரல் வரைக்குமே டைம் சூப்பராக இருந்திருக்கும். காரிய ஜெயம், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குறது, அது எல்லாமே நடந்திருக்கும். 2020, 21, 22 நான் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க வாழ்க்கையில். இந்த ஏப்ரல் 2025க்கு அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு லைஃபே ஒரு மாதிரி டல்லாக தான் போயிட்டுருக்கும். எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, ஒரு வேலையில் இருக்கேன், சம்பளம் அதிகமாக வேணும், ஆனால் அடுத்த வேலைக்கு மாறுறதுக்கு நான் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அதை போட முடியல, என்னால் படிக்க முடியல, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு படிக்கிறதுல ஆர்வமே இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே பெட்லேயே படுத்து கிடக்கணும் போல் இருக்குது, எதையுமே ஒரு உற்சாகமாக தெம்போடு எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையுமே இல்லை எனக்கு, அப்படியே ஒரு மாதிரி போகுது லைஃபே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. எத்தனை மிதுன ராசிக்காரங்க இதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த தேக்க நிலை, ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் கண்டிப்பாக இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்காது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால தான். ஸோ ஆல்ரெடி இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது பிடிக்கல அப்படின்னு இன்னொன்றுத்துக்கு தாவிடுவாங்க. இல்லைனா ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் பேரலாக எடுத்து பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 2 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இல்லைனா படிக்கிற விஷயமே ஃபிசிக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு தூக்கி போட்டு மேக்ஸ் எடுத்து போட்டுட்ருப்பாங்க, திடீர்னு ஜியாகிரஃபி எடுத்து படிப்பாங்க. அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படின்றது மிதுன ராசிக்கு நேச்சுரலாகவே வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங்குமே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி அசம்பந்தமாக எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடோடு இருக்கீங்க, சாட்டர்டே சண்டேலாம் போய் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கீங்கன்னா, திடீர்னு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அதை கூட போகாமல் சாட்டர்டே சண்டேலாம் படுத்து தூங்கிக்கிட்டு சோம்பேறித்தனமாக பெட்லேயே முக்கால்வாசி டைமை கழிச்சிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. வேலைக்கு போகிறவங்கள விட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது பயங்கர ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ், அவங்க படித்து தான் ஆகணும், எக்ஸாம்ஸ்லாம் வரும், பாஸ் பண்ணி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போய் ஆகணும். அப்படின்ற போது ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பாவம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ஓட்டுவோம் எப்படி அப்படின்னு ஓட்டலாம் வாழ்க்கையை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹேவ் டு பி கான்சன்ட்ரேட்டட் ஆல் த டைம், ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் பவரே இல்லாமல் இருக்கலாம். அண்டு வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, மற்றவங்க யாருக்கோ வர வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்திருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் வெளியூரில் போய் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், உங்களுக்கு பிடிக்காமல் அங்கே இருப்பீங்க. அங்கே போனாலுமே மேல் அதிகாரியோட உங்களுக்கு சரியாக ஒத்து போகாதது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் இருக்கும். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகள், திடீர்னு ஒரு மருத்துவ செலவு சேர்த்து வைக்கலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாமல் மிதுன ராசிக்கு இருக்கும். தேவையில்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலையிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, இல்லைன்னா துணி எடுக்கணும்னு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், துணி கடை பூட்டியிருக்கும், இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்குற துணி இருக்காது, நீங்கள் போய்ட்டு அடுத்த வாரம் வாங்க ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவான். நீங்கள் 2-3 தடவை அதுக்காக அலையிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் பார்த்துட்ருக்கீங்க பையனுக்காக, இல்லை காலேஜ் அட்மிஷன் பார்த்துட்ருக்கீங்க பையனுக்காக அப்படின்னா 4-5 தடவை அலையிற மாதிரி இருக்கும். அவங்க பாசிட்டிவாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஒரு காரியம் நீங்கள் நடத்தி முடிக்கணும் நினைக்கிற ஒரு காரியம், அதுக்காக நீங்கள் 4-5 தடவை அலையிற மாதிரி இருக்கும். சில பேர் எதுவுமே இல்லாமல் சும்மா பெட்ரோலை போட்டுட்டு வண்டியை சுற்றுறது, அலைஞ்சு திரியறது, இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்கும். ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஆகணும், நம்ம குடும்பத்துக்கு ஆகணும் அப்படின்னா அதுக்கு அலைஞ்சு திரியறதுன்றது வேறு. என் ஃப்ரெண்டு பைக்லேருந்து விழுந்துட்டான், அவனை போய் நான் பார்த்துக்கணும், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருக்கிறது, தேவையில்லாமல் அலையிறது. அதாவது ஒரு காரியத்தினால நமக்கு பிரயோஜனமே இருக்காது, அதுக்காக போய் அலைஞ்சு திரியறது, யாருக்காகவோ போய் நிற்கிறது,
இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துகிட்ருக்குங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில். ஸோ இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் ஜூன் 1 குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த நிலைமை அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். உங்களுடைய பழைய உத்வேகம், இன்ட்ரெஸ்ட்டு, செயல்திறன் எல்லாமே திரும்ப கிடச்சிருங்க. ஸோ யூல் ஹாவ் டு வெயிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 9-10 மந்த்ஸ். ஸோ அடுத்த வருஷம் மே மாதம் 31 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். சனி பகவான் வேறு உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. வேலை பலு அதிகமாக இருக்கும். எதுவுமே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை பலு அதிகமாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, வேறு வேலை மாறணுன்னா, எதையும் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.